ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம பெர்முடா மேப்பில் ப்ளே பண்ண ஒரு ஸ்குவாட் மேட்ச் தான். ஸோ லாங் டைமுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அகைன் மேட்ச் ப்ளே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா சடனாக டீமேட்ஸ் அட்டாக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நானுமே பார்த்திங்கன்னா லான்ச் பேடை யூஸ் பண்ணி இந்த ஒரு டவரோட டாப்பில் வரலாம் தான் நினச்சேன். பரவாயில்ல, ஓரளவுக்கு மேலே வந்துவிட்டோம். ஸோ கீழே பார்த்திங்கன்னா நம்ம டீமேட்ஸ் அட்டாக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கடுத்து நானே ரியலைஸ் பண்ணேன், டவர்லேருந்து கீழே விழும்போது நம்ம டேமேஜும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக மைனஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம டீமேட்ஸுக்கு பேக்கப் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணால் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அவங்களே ஃபினிஷ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இப்போ இனிமே இருக்கான்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃப்ரீ ஃபயர் ரிலேட்டடான கேம் ப்ளே வீடியோஸுக்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எவ்ரிடே இன்னும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ ஸ்டே கனெக்டட் கைஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டீமேட்ஸ் தான் ரிவே பண்ணிகிட்ருக்காங்க போல். ஸோ இப்போ தான் லேண்ட் ஆகுறாங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஜோனோட எட்ஜில் தான் ப்ளே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த இடத்துல எனிமி இருந்த மாதிரி இருந்துச்சு. மேபி நம்ம டீமேட் ஃபினிஷ் பண்ணிட்டாங்களா அப்படின்னு தெரியல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சென்டர் ஜோனுக்கு தான் போகணும். இங்கே இருக்கிற ப்ராப்ளம் என்ன அப்படின்னா அந்த பீக்கை தாண்டி தான் போகணும். ஸோ அங்கே அதிகமான எனிமீஸ் இருப்பாங்க. மெயினாக அந்த பீக்கோட சென்டர் ஹவுஸ் இருக்கும்ல, அதோட டாப்பில் பார்த்தீங்கன்னா கேம்பிங் பிளேயர்ஸே நிறைய பேர் இருப்பாங்க.